நாட் ஒன்லி இவர்கள் மட்டுமல்ல, யாரு ஈரானியர்கள் மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாக்கள் இப்பொழுது தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹமாஸும் இதுல இன்க்ளூட். ஹமாஸ் இதுலயே வராது. ஹமாஸ் இதுல அமைதியா இருக்காங்க. ஹமாஸ் வரல. ஹிஸ்புல்லா பசருல் ஆசாத்துடைய ஆட்சி வீழ்ச்சி ஆனப்புறம் அங்க சிரியா லெபனானும் சிரியாவிலும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்ப இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அப்படி எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிற போது ஏராளமான ஆயுதங்கள் முதலில் நம்முடைய பசருல் ஆசாத் ஈரானுடைய ஆளாக இருந்தார். அவரும் சியா பிரிவினர். அவரு இருக்கும்போது ஈரானுடைய ஆயுதங்கள் ஈராக் வழியாக சிரியா இங்க வந்தது. எங்க லெபனானுக்கு ஹிஸ்புல்லா அடித்தார்கள். இப்பொழுது பசருல் ஆசாத் தப்பி போயிட்டார், ரஷ்யால தஞ்சம் அடைஞ்சிட்டார். அதற்கு பிறகு இப்பொழுது சிரியாவில் HTS ஹயாத்து தஹரீக் அல் ஷாம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழு, அது IS அமைப்புடைய ஒரு தீவிரவாத குழு, அதுதான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது. அவருடைய பேர் முகமது அலி கொலானி அலி ஷார். அவர் இப்போ அமெரிக்காவுடைய நட்பனாக மாறி இருக்கிறார். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது.